வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி சதாவணி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் பணி நிறைவு பெறும் தலைமை ஆசிரியை பேபி, ஆசிரியைகள் மேரி ஸ்டெல்லா, ஜோஸ்பின் ஜெயா, விஜயராணி ஆகியோரின் கல்வி சேவையை பாராட்டும் நிகழ்ச்சி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஹாஜுபாபு தலைமையில் நடைபெற்றது. உதவி தலைமை ஆசிரியை ஸ்ரீதேவி, முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் ஷேக் முகமது, ரபிக் அலி, அன்சாரி, தாஹா பருக், செயற்குழு உறுப்பினர்கள் ஷாஜஹான், அல்காதிரி, அசது, எஸ்எம்சி தலைவி சுலேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு, சங்க ஆலோசகர்கள் முகமது இஸ்மாயில், ஊனா சாகுல், ஆத்திக் ரஹ்மான் ஆகியோர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து தங்க மோதிரங்களை பரிசளித்தனர். ஆசிரியை கலா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். முன்னதாக ஆசிரியர் வினோத் வரவேற்க ஜெகன் நன்றி கூறினார். நிகழ்வில் ஆசிரியைகள், முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உயர்த்தி கொண்டு செல்கின்ற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக அவங்க தான் காரணம். அதே போல் தான் நமக்கு இன்னொரு பக்கத்தில் 2 சக்கரங்கள் சொல்வது போல இன்னொரு பக்கம் பள்ளியினுடைய மேலாண்மை நம்முடைய எஸ்எம்சி அவங்க 2 பேரும் இணைந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது நாம் அன்றாடம் பார்த்துக் கொள்கிற நிகழ்வை நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை வந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர், அருமையான 3 ஆசிரியர் முக்கிய நிகழ்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஆசிரியர் பெருமக்களை நம்ம வந்து பாராட்டி அவங்களுடைய பணி நிறைவு என்பது வந்து வயதுதான் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட உண்மையிலே இன்றைக்கு பழமையாக தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறாங்க உண்மை. ஏன்னா அவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை வந்து வழிநடத்துவது என்பது மிக கடினமான உண்டு. அது அவங்க வந்து ஒரு சவாலாக ஏற்று இன்றைக்கு சாதனைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் வந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அருமையான முறையில் நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுடைய மனக்கடப்புகளை எல்லாம் வந்து எடுத்து சொல்லி இன்றைக்கி ஒவ்வொரு ஆசிரியராக என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இந்த பள்ளிக்காக இப்படியெல்லாம் அர்ப்பணிப்போடு செயலாற்றினார்கள் என்பதை அருமையான முறையில் வந்து ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய உள்ள கிடப்புகளில் வெளியிட்டிருந்தாங்க. உண்மையில் பாராட்டுகள். கோடிவா வளர்ச்சி நிதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய கருணையினாலே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம 3 கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி என்ன அழகாட்டு இருக்கும் அந்த பிள்ளைங்களாம். நீ அடுத்த சந்ததிகள், அடுத்த வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அது ஒரு வரலாற்றை எடுத்து சொல்கின்ற வகையில் அந்த கட்டடங்கள் அமையும் என்பதில் எந்த வகையான ஐயம் இல்லை. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537